ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்ட்டில் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும். மட்டன் சூப் பண்ண போகிறோம். இந்த சூப் வந்துட்டு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இது வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடி, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, அப்புறம் வந்துட்டு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு மட்டன் எடுத்தாக்க கொஞ்சமாக நம்ம வந்து எலும்பு கறிமா எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த சூப் செய்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் இந்த வந்துட்டு கொஞ்சம் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட கறியும் கலந்துருக்கணுங்க. வெறும் எலும்பு மட்டும் இருக்கக்கூடாது, எலும்பு கறியும் கலந்துருக்கணும். இப்போ ஒரு பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு 10 பூண்டு பற்கள் வந்துட்டு தட்டிட்டு தூள் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி எடுக்க போகிறோங்க, சீரகம் சேர்த்து. ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இந்த டேஸ்ட் வந்துட்டு பாருங்கள். இப்போ இந்த கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கறி வந்துட்டு சுருள சுருள வதக்குறதுல தாங்க இருக்குது இதோட டேஸ்ட்டு. அந்த வதங்கும் போது அதில் வந்து ஒரு வாசனை வரும். இப்போ பூண்டு பற்கள் சேர்த்துட்டு இந்த மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு எலும்போடு சேர்த்து கறி எடுத்துருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து சுருள வதக்கி விட்டுங்க. அது ஒரு நல்ல கலர் மாதிரி வரும். அந்த மட்டன்லேருந்து நீர் வருங்க. அது நல்லா சுருண்டு வர மாதிரி பாருங்கள். கொஞ்சம் ஈரம் கசிஞ்சு வருது பாருங்கள். நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு சூப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, சீரகம் இது எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு இப்போயே போட்டுருணுங்க. இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அந்த சூப்புக்கு வந்துட்டு உப்பு ரொம்ப இழுக்காது, அதனால வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நான் இது மூடி வச்சுட்டு நம்ம நார்மலாக நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு 3 விசில் அதிகமாகவே விடணுங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு ஒரு 7 விசில் விட்டுருக்கேங்க. நார்மலாகவே வந்துட்டு நான் 4 விசில் விடுவேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு 7 விசில் விட்டுருக்கேங்க. அந்த எலும்புக்குள்ளே இருக்க அந்த எண்ணெய் பசை மாதிரி ஒரு இது இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துடும். அதனால் வந்துட்டு 7 விசில் விட்டுக்கலாம். பாருங்க, விசில் போய் ஆவி போய் முடித்த பின்னாடி நம்ம திறந்தாச்சு. இதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு எலும்புக்கு ஒரு 7 பேர் வரைக்குமே நம்ம சூப் வைக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு இதில் வந்து நீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வந்துட்டு நல்ல ஒரு அதிகப்படியான சுவையை கொடுக்குங்க இந்த சூப்புக்கு. இப்போ பாருங்கள், இது கொதிச்சு வரட்டும், கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக கம்மன் வாசனையோட மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. மிளகுத்தூள் கலந்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க, சூப்பரான சூப் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.